கிராமத்தில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் 8 வயதான ஆனந்தி என்ற சுறுசுறுப்பான குழந்தை இருந்தாள். ஆனந்திக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். அவளுடைய சிறந்த தோழன் ஒரு குட்டி நாய்க்குட்டி. பெயர் மிட்டாய். மிட்டாய் எப்போதும் ஆனந்தியுடன் விளையாடிக் கொண்டிருக்கும். ஒருநாள் பள்ளியில் என் குடும்பம் என்ற தலைப்பில் ஓவியப் போட்டி இருக்கிறது என்று ஆசிரியர் சொன்னார். ஆனந்தி மிகவும் சந்தோஷப்பட்டாள். மிட்டாய், நான் நாளைக்கு முதல் பரிசு வாங்கணும் என்று ஆனந்தி சொன்னாள். மிட்டாய் பௌ பௌ என்று குதித்தது. அந்த மாலை ஆனந்தி வீட்டின் முன் அமர்ந்து ஓவியம் வரைய ஆரம்பித்தாள். ஆனால் திடீரென்று காற்று பலமாக வீசியது. அவள் வரைந்த காகிதம் பறந்து போய் மரக்கிளையில் சிக்கிக் கொண்டது. ஐயோ, என் ஓவியம் என்று ஆனந்தி கவலையுடன் சொன்னாள். மிட்டாய் மேலே பார்த்தது. அது சின்ன சின்ன குரல் போட்டது. அப்போது அருகில் இருந்த தோட்டக்காரர் தாத்தா அங்கு வந்தார். என்ன ஆனந்தி, ஏன் கவலை என்று தாத்தா மெதுவாக கேட்டார். என் ஓவியம் மேலே போயிருச்சு தாத்தா என்றாள் ஆனந்தி. தாத்தா சிரித்தார். கவலைப்படாதே, நாம சேர்ந்து எடுத்துக்கலாம். தாத்தா ஒரு நீளமான குச்சியை கொண்டு வந்தார். மிட்டாய் கீழே நின்று பௌ பௌ என்று ஊக்கமளித்தது. ஆனந்தி தாத்தாவுக்கு குச்சியை பிடிக்க உதவினாள். மெதுவாக காகிதம் கீழே விழுந்தது. ஏ, கிடைச்சிச்சு என்று ஆனந்தி குதித்தாள். அவள் மீண்டும் ஓவியத்தை அழகாக முடித்தாள். மறுநாள் பள்ளியில் ஆனந்தி முதல் பரிசு பெற்றாள். வீட்டுக்கு வந்து மிட்டாயை அணைத்துக் கொண்டு சொன்னாள். நன்றி மிட்டாய், நன்றி தாத்தா, நீங்க இருந்ததால தான் நான் ஜெயிச்சேன். மிட்டாய் மகிழ்ச்சியாக வாலாட்டியது. தாத்தா சிரித்தார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் ஒருவருக்கொருவர் உதவினால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீரும். நட்பு மற்றும் ஒற்றுமை எப்போதும் வெற்றி தரும்.